அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 10 குடிமை இயல் அலகு 2 பாடத்தலைப்பு நடுவண் அரசு. கற்றல் விளைவுகள் 1016. இந்தியாவில் உள்ள மாநில மற்றும் மத்திய அரசின் அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் ஒப்பிடுதல். கடினப்பகுதி தலைப்பு இந்திய குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு. துணைத் தலைப்புகள் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும், பாராளுமன்றமும் அதன் செயல்பாடுகளும். பாட அறிமுகம். பழங்காலங்களில் உயர்குடி ஆட்சி, தனிநபர் ஆட்சி, மத குருமார்களின் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி காணப்பட்டது. இவர்களுடைய காலங்களில் அதிகாரங்கள் அனைத்தும் ஒரே தனி மனிதனிடத்தில் குவிந்து கிடந்தது. அதிகாரங்களை பரவலாக்கும் நோக்கத்தில் அதிகாரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் குவிந்து விடாமல் பகிர்ந்து அளிப்பதுதான் மக்களாட்சி தத்துவத்தின் நோக்கமாகும். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசாகும். நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டுள்ளது: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகும். துணை தலைப்பு 1 குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள். பாடப்பொருள் விளக்கம். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள்: நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரங்கள்: பிரதமர் மற்றும் அமைச்சர்களையும் நியமித்தல், துறைகளை ஒதுக்கீடு செய்தல், மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், மற்ற நாடுகளுக்கான தூதுவர்கள் மற்றும் உயர் ஆணையர்களை நியமனம் செய்தல். சட்டமன்ற அதிகாரங்கள்: ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரை கூட்டி உரையாற்றி துவக்கி வைத்தல். ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுதல். 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே மக்களவையை கலைக்கும் அதிகாரம். நிதி மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தல். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை மாநிலங்களவைக்கு நியமித்தல். ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை மக்களவைக்கு நியமித்தல். நிதி அதிகாரங்கள்: நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு அனுமதி அளித்தல், குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது. இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம். நீதி அதிகாரங்கள்: அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 72 நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், தண்டனையில் இருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. இராணுவ அதிகாரங்கள்: அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 விதி 2 நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. நெருக்கடி நிலை அதிகாரங்கள். அரசியலமைப்பு
சட்டப்பிரிவு 352 நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 நெருக்கடி நிலை அறிவிக்கும் அதிகாரம் வழங்கியுள்ளது. செயல்பாடு 1. இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதல் இன்று வரை உள்ள குடியரசுத் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் ஆட்சி செய்த ஆண்டுகளை அட்டவணைப்படுத்தி பின் வருமாறு காட்சிப்படுத்தி விளக்குதல். நாம் சுதந்திரம் அடைந்தது முதல் தற்போது வரை நம் நாட்டின் குடியரசுத் தலைவரின் பெயர்களை அட்டவணைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. 1. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1950 முதல் 1962 வரை. 2. ராதாகிருஷ்ணன் 1962 1967 வரை. 3. ஜாகிர் உசேன் 1967 முதல் 1969 வரை. 4. வி கிரி 1969 முதல் 1974 வரை. 5. பக்ருதீன் அலி அகமது 1974 முதல் 1977 வரை. 6. நீலம் சஞ்சீவ ரெட்டி 1977 முதல் 1982 வரை. 7. கியானி செயில் சிங் 1982 முதல் 1987 வரை. 8. வெங்கட்ராமன் 1987 முதல் 1992 வரை. 9. சங்கர் தயாள் சர்மா 1992 முதல் 1997 வரை. 10. KR நாராயணன் 1997 முதல் 2002 வரை. 11. அப்துல் கலாம் 2002 முதல் 2007 வரை. 12. பிரதிபா பாட்டீல் 2007 முதல் 2012 வரை. 13. பிரணாப் முகர்ஜி 2012 முதல் 2017 வரை. 14. ராம்நாத் கோவிந்த் 2017 முதல் இன்று வரை. இவ்வாறு மாணவர்களுக்கு சுதந்திரம் அடைந்தது முதல் தற்போது வரையுள்ள குடியரசுத் தலைவரின் பெயர்களை அட்டவணைப்படுத்த செயல்பாடுகள் கொடுக்கலாம். துணை தலைப்பு 1. செயல்பாடு 2. மத்திய அரசின் பிரிவுகளான நிர்வாகம், சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றை பற்றி மாணவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து கலந்துரையாடுதல். நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டுள்ளது. 1 நிர்வாகம், 2 சட்டமன்றம், 3 நீதித்துறை. இவை அனைத்தும் நடுவண் அரசின் அங்கங்களாகும். குழு 1 நிர்வாகம். நிர்வாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு. குழு 2 சட்டமன்றம். சட்டமன்றத்தின் மற்றொரு பெயர் நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளது. 1 மாநிலங்களவை, மற்றொன்று மக்களவை. மாநிலங்களவையின் மற்றொரு பெயர் ராஜ்யசபா, மக்களவையின் மற்றொரு பெயர் லோக்சபா. ராஜ்யசபாவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. அதில் 238 உறுப்பினர்கள் இந்திய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகின்றனர். லோக்சபாவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545. அதில் 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகின்றனர்.
குழு 3 நீதித்துறை இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள். துணை தலைப்பு 1 செயல்பாடு 3 இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை விளக்கும் மன வரைபடத்தை தயாரித்தல். இங்கு மன வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை விளக்கும் விதமாக இந்த படம் கொடுக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள்: சட்டமன்ற அதிகாரங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள். இதே போன்று மாணவர்களுக்கு மன வரைபடம் தயாரிக்கும் செயல்பாடுகளை வழங்கலாம். செயல்பாடு 4 மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு பிடித்த குடியரசுத் தலைவரின் படத்தை தேர்ந்தெடுத்து அவர் நாட்டுக்கு ஆற்றிய பணிகள் மற்றும் சாதனைகளை வகுப்பறையில் சொற்பொழிவு ஆற்றுதல். இந்த படத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் அப்துல் கலாம், தற்போது நம் நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கும் மாண்புமிகு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. துணை தலைப்பு 2 பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். பாடப்பொருள் விளக்கம்: பிரதமரானவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். நாட்டின் உண்மையான தலைவர், நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர், அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் முடிவு செய்பவர். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய பிரதிநிதியாக பங்கு கொள்கிறார். துணை தலைப்பு 2 செயல்பாடு 5 கீழ் குறிப்பிட்ட பெயர்களில் நமது நாட்டின் பிரதமர்களின் பெயர்களை கண்டறிந்து அவர்களின் சாதனைகளில் ஏதேனும் ஒன்றை கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை பூர்த்தி செய்க. இந்த செயல்பாட்டில் முதலமைச்சர்களின் பெயர்களும் பிரதம அமைச்சர்களின் பெயர்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரதம அமைச்சர்களின் பெயர்களை மட்டும் அட்டவணையில் பூர்த்தி செய்து அவர்களுடைய சாதனைகளை பட்டியலிடவும். ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவை உருவாக்கிய பெருமைக்கு உரியவர். இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றம், குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியை மேம்படுத்துவது. இந்திரா காந்தி 20 அம்ச திட்டம், வங்கிகள் தேசியமயமாக்கல் 1980. ராஜீவ் காந்தி ஆபரேஷன் கரும்பலகை 1986. மன்மோகன் சிங் கல்வி உரிமை சட்டம் 2009. துணை தலைப்பு 2 செயல்பாடு 6 பெருந்தொற்று முழு ஊரடங்கு காலத்தில் மக்களை பாதுகாப்பதற்காக பிரதமர் கூறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்டுபிடித்து குழுவில் விவாதித்தல். மாணவர்களுடைய வீடியோ கொடுக்கப்பட்டுள்ளது. இதே போன்று தாங்களும் செயல்பாடுகளை மாணவர்களுக்கு வழங்கலாம். நான் பிரதமராக இருக்கும் பொழுது மக்களை பாதுகாப்பதற்காக பெருந்தொற்று காலத்தில் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்: முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், கிருமிநாசினிகளை கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்தல், மூச்சு பயிற்சி, தியானம், திருவிழா பொதுக்கூட்டங்கள் தவிர்த்தல், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுஷ் முறையை கடைபிடித்தல். துணை தலைப்பு 2 செயல்பாடு 7
கொடுக்கப்பட்டுள்ள ஆசியா புறவரி வரைபடத்தில் சார்க் நாடுகளை அட்லஸ் உதவியுடன் குறிப்புகளை பயன்படுத்தி வண்ணமிட்டு குறித்து காண்பித்தல். 1 இந்தியா, 2 பாகிஸ்தான், 3 ஆப்கானிஸ்தான், 4 நேபாளம், 5 பூடான், 6 வங்கதேசம், 7 இலங்கை, 8 மாலத்தீவு. இதே போன்று மாணவர்கள் ஆசிய புறவரி வரைபடத்தில் சார்க் நாடுகளை வண்ணமிட்டு எளிதில் அடையாளம் காணலாம். துணை தலைப்பு 3 பாராளுமன்றமும் அதன் செயல்பாடுகளும். பாடப்பொருள் விளக்கம். பாராளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளது. 1 மக்களவை, மற்றொரு பெயர் லோக்சபா. 2 மாநிலங்களவை, மற்றொரு பெயர் ராஜ்யசபா. மக்களவை உறுப்பினராக போட்டியிடுவதற்கான தகுதிகள்: இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 25 வயதிற்கு குறைவாக இருத்தல் கூடாது, நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மக்களவை தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துகிறது. வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்களிக்க தகுதி உடையவர். அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் நிறைவேற்ற முடியும். மாநிலங்களவை, ராஜ்யசபா. மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆவதற்கு ஆன தகுதிகள்: 30 வயதிற்கு குறைவாக இருத்தல் கூடாது, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், நடுவண் அரசு மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை, ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுத்தல். இது நிரந்தரமான சபை. பதவிக்காலம் 6 ஆண்டுகள். நடுவண் அமைச்சர்களின் 3 தர நிலை: கேபினட் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். துணை தலைப்பு 3 செயல்பாடு 8 வகுப்பறையில் பள்ளி மாணவர்களை வைத்து பின்வருமாறு மாதிரி பாராளுமன்றம் அமைத்து துறை அமைச்சர்களின் வளர்ச்சி திட்டங்களை பற்றி கலந்துரையாடல் செய்தல். இங்கு மாணவர்களின் மாதிரி பாராளுமன்றம் வீடியோ மூலம் நடித்து காட்டியிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாகிறது. முதல் நிகழ்வாக அமைச்சர்களை அறிமுகம் செய்தல். மாண்புமிகு பிரதம அமைச்சர் பிரியா அவர்கள், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பூந்தமிழ் அவர்கள், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சந்திரமதி அவர்கள், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆசிபா பானு அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணவேணி அவர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர் பூர்விகா மற்றும் சந்தனமாரி அவர்கள்,
இப்பொழுது விவாதம் துவங்க இருக்கிறது. முதலில் பள்ளி பிரதம அமைச்சர் அவர்கள் வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கட்டமைப்பை சரி செய்து காற்றோட்டமான சுகாதாரமான சூழ்நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுப்பேன். பள்ளியில் செயல்படும் மன்றங்களான சாரண சாரணியர் இயக்கம், செஞ்சிலுவை சங்கம், தேசிய பசுமைப்படை போன்றவற்றை சிறப்பாக செயல்பட நடவடிக்கை எடுப்பேன். பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழுவுடன் இணைந்து பள்ளியின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய நடவடிக்கை எடுப்பேன். ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பும் படித்த மாணவர்கள் மேற்படிப்பிற்காக வழிகாட்டுதல் பயிற்சி அளிக்கப்படும். எனது முதன்மை குறிக்கோள் என்னவென்றால் அனைத்து பள்ளிகளையும் அரசு பள்ளிகளாக மாற்றி அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுப்பேன். நன்றி. எதிர்க்கட்சி தலைவர் கிருஷ்ணவேணி அவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறலாம். வணக்கம். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை, கல்வி வளர்ச்சிற்காக நீங்கள் என்னென்ன திட்டங்களை செய்துள்ளீர்கள்? மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். வணக்கம். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கூறுகிறேன். ஆண்டுதோறும் பள்ளி மாணவர் சேர்க்கை பேரணி நடத்தி மாவட்ட அளவில் அதிக எண்ணிக்கையிலான பள்ளியாக மாற்றியுள்ளேன். பல்வேறு மன்றங்களை சிறப்பாக நடத்தி மாணவர்களை பல விருதுகள் பெற வைத்துள்ளேன். முக்கியமாக சாரண சாரணிய இயக்கத்தில் 70 மாணவர்கள் மாநிலத்தின் உயரிய விருதான ராஜ்ய புரஸ்கார் விருதுகளை பெற்றுள்ளனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கற்றல் இடைவெளியை குறைக்கும் பொருட்டு மாணவர்களுக்கு இணைய வழி கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக கல்வி வழங்கப்பட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி என்னும் என்னுடைய புதிய திட்டத்தின் மூலம் கல்வியில் மாபெரும் புரட்சியே ஏற்பட்டுள்ளது. தொன்மை பாதுகாப்பு மன்றம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பழமையான பொருட்கள், நாணயங்கள், தேசிய தலைவர்கள், ஓலைச்சுவடிகள், வெண்கல பொருட்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு பழமையான கலாச்சாரம் எடுத்துரைக்கப்படுகிறது. புத்தாக்க அறிவியல் கண்காட்சியில் எமது பள்ளி மாவட்ட அளவில் 3 ஆண்டு முதலிடமும் மாநில அளவிலும் கலந்து கொண்டுள்ளது. அது மட்டுமல்ல, விபத்தில் மரணமடைந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு கல்வியை தொடர அரசின் உதவித்தொகை 75,000 ரூபாயை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்பதை இந்த மாமன்றத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை, குழந்தை திருமணம் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்கள்? குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டு மாணவர்கள் மீண்டும் கல்வி பயில ஊக்குவிக்கப்படுகின்றனர். என்னுடைய பெரும் முயற்சியினால் குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர் அறவே தடுக்கப்பட்டுள்ளது என்பதை எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு ஆணித்தனமாக கூறுகிறேன். நன்றி. எதிர்க்கட்சி உறுப்பினர் பூர்வீகா அவர்கள். வணக்கம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை, நீங்கள் பள்ளி மாணவர்களுக்கென என்னென்ன சுகாதார திட்டங்களை வகுத்துள்ளீர்கள்? பள்ளி சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள். வணக்கம். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விற்கு பதில் அளிக்கிறேன். விசும்பின் துளிவிடில் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது என்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலுக்கிணங்க மழை துளிகள் இப்பூமியில் விழாவிட்டால் வயலின் பசும்புல்லின் நுனியை கூட காண முடியாது. அதனால் 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடுவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும். பள்ளியில் வீணாகும் கழிவு நீரை பயன்படுத்தி காய்கறி தோட்டம் அமைக்கப்படும். அதில் கிடைக்கும் காய்கறிகளை கொண்டு சத்துணவில் சத்தான உணவு வழங்கப்படும். பள்ளியில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து தரும் மாணவர்களுக்கு உரிய பாராட்டுகளும் சான்றுகளும் வழங்கப்படும். பிறந்தநாள் கொண்டாடும் பள்ளி மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றை நட்டு வைத்து அதை பராமரிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படும். நன்றி. எதிர்க்கட்சி உறுப்பினர் சந்தனமாரி அவர்கள். வணக்கம். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, நீங்கள் பள்ளி மாணவர்களின் விளையாட்டிற்கென்று என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதை கூறுங்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். வணக்கம். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் வண்ணமாக பள்ளிகளில் நல்ல மைதானங்களை அமைத்து மாணவர்களே மாவட்ட அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற செய்து பல பதக்கங்களை பெற்றுள்ளார்கள். அது மட்டுமல்ல, யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, பாதுகாப்பு கலையான கராத்தே போன்ற திட்டங்கள் இன்னும் இந்த நடைமுறையில் இருக்கின்றது என்பதை எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
இத்துடன் இந்நிகழ்வு முடிவடைகிறது. நன்றி. துணை தலைப்பு 3 செயல்பாடு 9 மக்களவைக்கு போட்டியிடுவதற்கான தகுதிகளை வகுப்பறையில் தனி நடிப்பின் மூலம் வெளிப்படுத்துதல். நான் மக்களவை உறுப்பினராக போட்டியிடுவதற்கு எனக்கு 25 வயதிற்கு குறைவாக இருத்தல் கூடாது. நான் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அது மட்டுமல்ல, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பாராளுமன்றத்தில் வாக்குரிமை பெற்றவராக இருக்கல் வேண்டும் என்று மாணவர்களை கூறச் செய்தல். துணை தலைப்பு 3 செயல்பாடு 10 கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக வரைபடத்தில் உங்களுக்கு தெரிந்த 5 பாராளுமன்ற தொகுதியின் பெயரையும் உங்களுடைய பாராளுமன்ற தொகுதி எந்த மாவட்டத்தில் உள்ளது என்பதை கலந்துரையாடல் செய்தல். இங்கு தமிழகத்தினுடைய வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற தொகுதிகளும் இங்கே இடம்பெற்றுள்ளது. உங்களுக்கு தெரிந்த 5 பாராளுமன்ற தொகுதிகளையும் நீங்கள் எந்த பாராளுமன்ற தொகுதியில் வசிக்கின்றீர்கள் என்பதையும் இந்த படத்தில் குறித்து காட்டலாம். எடுத்துக்காட்டாக 5 இடங்கள் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி பாராளுமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி, மதுரை பாராளுமன்ற தொகுதி, தென்காசி பாராளுமன்ற தொகுதி மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி. இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதை போன்று நீங்கள் எந்த பாராளுமன்ற தொகுதியில் வசிக்கின்றீர்கள் என்பதை குறித்து காட்டலாம். தொகுப்புரை. நடுவண் அரசின் 3 அங்கங்கள், குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள், பிரதமரின் செயல்பாடுகள் மற்றும் கடமைகள் விளக்கப்பட்டது. நடுவண் அரசின் அமைச்சர்களின் வகைகள், மக்களவையில் போட்டியிடுவதற்கான தகுதிகள், தேர்தல் முறை, பாராளுமன்றத்தின் அவைகள் ஆகிய அனைத்து பகுதிகளும் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் செயல்பாடுகள் வாயிலாக வழங்கப்படும் பொழுது கடின பகுதியும் மாணவர்களுக்கு எளிதில் புரிந்துவிடும். நன்றி.